அன்பார்ந்த வலைத்தள நண்பர்களுக்கு ராச ஈசனின் பணிவான வணக்கங்கள். தமிழின் முதல் எழுத்து ஆனா என்கிற அகாரம் அல்ல. தமிழின் முதல் எழுத்து ஊமை எழுத்து. இன்று வரை சித்தர்களால் போற்றி காக்கப்படும் இரகசிய எழுத்தாகிய ஊமை எழுத்து ஆகும். தமிழை தோற்றுவித்த கடவுள் முருகப்பெருமான். அவர் தமிழை இந்த முதல் எழுத்தாகிய ஊமை எழுத்தினை கொண்டே தோற்றுவித்தார். இந்த ஊமை எழுத்திற்குள் பிரபஞ்சத்தின் அத்தனை ரகசியங்களும் அடங்கும். பிரபஞ்சம் தோன்றி வந்த ரகசியமும் இதில் அடங்கும். விளக்கமாக காண்போம். ஒரு மனிதன் தன்னுடைய வாயை மூடி எழுப்பக்கூடிய ஓசை அல்லது அதிர்வு, இதையே சித்தர்கள் ஊமை எழுத்து என்று கூறுகிறார்கள். இப்போ நீங்க வாயை மூடியபடி என்ன ஓசை உங்களால் எழுப்ப முடியும்? இதுதான் வாயை மூடியபடி நீங்கள் எழுப்பக்கூடிய ஓசை. இதுதான் ஊமை எழுத்து. இதிலிருந்து தான் அத்தனை எழுத்துக்களும் தோன்றின. இந்த ஊமை எழுத்தை எதோடு ஒப்பிடலாம் அப்படின்னா, இன்று பல்வேறு மதங்கள் மார்க்கங்கள் எல்லாம் குறிப்பிடக்கூடிய அந்த இறை அனைத்திற்கும் மூலமாக நீங்க பார்க்கக்கூடிய அத்தனை, நீங்க பிரபஞ்சத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய உணரக்கூடிய உணர முடியாத அத்தனைக்கும் மூலமாக இருக்கக்கூடிய ஒன்று, த அல்டிமேட் சோர்ஸ், த டிவைன் சோர்ஸ். அதுக்கு என்ன பேர் வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். டார்க் எனர்ஜி, கடவுள், எப்படி வேணா வச்சுக்கோங்க. அந்த அனைத்திற்கும் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதுதான் இந்த ஊமை எழுத்து. இன்றைய தினம் விஞ்ஞானம் அதை பல்வேறு ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் எப்பொழுதோ இதை சித்தர்கள், ஆதி சித்தன் ஆகிய முருகப்பெருமான் இதை எப்பொழுதோ தனக்குள் கண்டு அதை வணங்கி அதன் மூலமாக ஞானத்தையும் பெற்றுவிட்டார். அந்த ஞானத்திலிருந்து தமிழ் என்கின்ற ஒரு அழகிய மொழியையும் தோற்றுவித்திருக்கிறார். இந்த ஊமை எழுத்து அப்படிங்கிற இந்த அதிர்வு, அப்படிங்கிற இந்த அதிர்வு, இந்த அதிர்விலிருந்து முதல்ல உருவாகக்கூடிய எழுத்து அகாரம். இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இந்த ஊமை எழுத்தை நீங்க ஒழிச்சுக்கிட்டே அப்படின்னு ஒழிச்சுக்கிட்டே வாயை திறந்தீங்க அப்படின்னா அகாரம் வந்துடும். ஆதியில இருந்தது இறை அல்லது அந்த அல்டிமேட் சோர்ஸ் மட்டும்தான் இருந்தது. இதுல இருந்து தான் அனைத்தும் படைக்கப்பட்டது. எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிற ரகசியம் தான் இந்த தமிழ் மொழியில அடங்கி இருக்குதுங்க. அதாவது ஒரு பொருள் இங்கு படைக்கப்பட்டு இருக்கணும் அப்படின்னா, ஒரு இருப்புன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னா அதற்கு இடம்னு ஒன்று தேவை. ஆக முதல்ல இங்கு தோற்றுவிக்கப்பட்டது எல்லை இல்லாத ஸ்பேஸ், எல்லை இல்லாத வெற்றிடம். அதுதான் முதல்ல தோற்றுவிக்கப்பட்டது. அது தோற்றுவிக்கப்பட்டதால தான் இங்க எல்லாமே இருக்க முடியுது. நீங்க பார்க்கக்கூடிய அனைத்தும் இங்க இருக்க முடியுது. எக்ஸிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குதுன்னா அதுக்கு ஸ்பேஸ்ங்கிற ஒரு விஷயம் தேவை இல்லைங்களா? ஆக முதல்ல அந்த ஆதி மூலத்திலிருந்து உண்டானது ஸ்பேஸ் என்கிற ஆகாயம். அததான் ஆகாயம் எப்படி உண்டானுச்சு? விரிஞ்சு, எல்லை இல்லாம விரிஞ்சு உண்டானுச்சு. ஆகாயத்தை எப்பவும் பார்த்தா நம்ம எப்படி வைப்போம்? ஆன்னு தான் பார்ப்போம். அதை குறிக்கும் விதமாக தான் இருந்து முதல்ல விரிஞ்சு ஆ அப்படிங்கிறத முருகப்பெருமான் அமைச்சார். அதற்கு அடுத்தபடியாக அந்த ஆகாயத்திலிருந்து ஆற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இறைங்கிறது தோற்றுவிக்குது. இந்த ஆற்றல்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே குவிந்துதான் எழும். பாருங்க, ஆ, அதுக்கு அடுத்தது இ. இந்த ஈங்கிறது இறை, ங்கிறது முதல்ல அதிர்வு. அந்த அதிர்வுல இருந்து ஆ அப்படிங்கிற ஆகாயம் உண்டாயிடுச்சு. அதுல இருந்து இ அப்படிங்கிற இறை உ அப்படிங்கிற ஆற்றலை தோற்றுவிக்கிறது. ஆ
இந்த அகாரத்திலிருந்து உகாரம் குவியறதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அப்படி குவியறதுக்கு இடையில அந்த இகாரம்ங்கிற ஒரு விஷயம் வந்து மறைந்திருந்து வேலை செய்கிறது. இததான் அ இ உ என்று வரிசையாக முருகப்பெருமான் வந்து வடிவமைச்சார். இப்போ குவிந்து எழுந்த ஆற்றல் பிற்காலத்தில் ஆற்றல் துகள்களாக மாறியது. இந்த ஆற்றல் துகள்கள் தான் பிற்காலத்தில் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இந்த மாதிரி ஆற்றல் துகள்களாக மாறி அவை அணுக்களாக மாறின. இந்த அணுக்கள் தான் பின்னால வந்து அணு சேர்க்கையால நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிற விஷயம் நடந்து அதுல இருந்து நெருப்பு முதல்ல உண்டானது ஆகாயம் அப்படிங்கிற பூதம். அதற்கடுத்து அதுல இருந்து முதல் அணு உண்டாச்சு. முதல் அணுங்கிறது எப்பவுமே காற்று தான். ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் சேர்ந்தா ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு ஆட்டம் உருவாயிடுது. அது வந்து காற்று. அதுக்கடுத்து அது அணுச்சேர்க்கை நடக்கும் போது வெப்பம் உண்டாகுது. அப்போ அது வந்து நெருப்பு. அதற்கடுத்து அதுல இருந்து நீர், மண் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தபடியாக உருவான விஷயங்கள். இப்படிதான் பஞ்சபூதங்களும் உருவான வரலாற ரொம்ப அழகாக எளிமையாக இந்த தமிழ் அப்படிங்கிற மொழிக்குள்ள கொண்டு வந்து அமைச்சார் முருகப்பெருமான். ஆதி பஞ்ச அட்சரங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ, இ, உ, ஏ, ஓ இந்த 5 தான். 5 பூதங்களை குறிக்கிற விதமாக இது வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. ஆதியில இருந்தது அகாரம் என்கிற ஆகாயம். அந்த ஆகாயத்திலிருந்து இகாரம் என்கிற இறை வந்து ஆற்றலாகிய உகாரத்தை தோற்றுவித்தது. இந்த 3 தான் அடிப்படை மூலக்கூறுகள் பிரபஞ்சத்துக்கு. அதனாலதான் இதனுடைய தன்மையிலேயே இந்த அணுக்கூறுகள், உலகில் உள்ள ஆற்றல் துகள்களாகிய அணுக்கூறுகள் 3 தான் இருக்கும். அது 3 இயல்பாகவே இந்த தன்மையில இருக்கும். இதுல வந்து எலக்ட்ரான் பாத்தீங்க அப்படின்னா உகாரத்துடைய தன்மை, அசைந்து கொண்டே இருக்கும். புரோட்டான் வந்து அகாரத்துடைய தன்மை, அசையாமல் இருக்கும். இதுல வந்து நியூட்ரான் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மறைபொருளாகவே இருக்கும். எப்பவுமே இறை மாதிரியே வெளியே தெரியறது இல்லை. இதுல இன்னும் முன்னைய நிலைமை குவாண்டம் பிசிக்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா புரோட்டானுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், நியூட்ரானுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள்லாம் சொல்றாங்க. இன்றும் ஆகாயத்துக்குள்ளார நாம இன்னும் பல ரகசியங்கள், ஆகாயம் அசைவில்லாமல் இருந்தாலும் அதற்குள் பல ரகசியங்கள் அடங்கி உள்ளது. அதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் அந்த புரோட்டானுக்குள்ளையும் நியூட்ரானுக்குள்ளையும் அந்த அப் குவார்க், டவுன் குவார்க் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அதில் கூறப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆதி பஞ்ச அட்சரங்களாகிய ஆ, உ, இ, ஏ, ஓ இந்த 5மே பறவைகள் இருந்து எடுக்கப்பட்டது. அகாரம் வந்து மயிலிருந்து, உகாரம் குயிலிருந்து, ஏகாரம் கிளியிலிருந்து, ஏனா அப்படிங்கிற ஏகாரம் வந்து வல்லூர் அப்படிங்கிற ஒரு பறவை இனத்திலிருந்து, பொறி வல்லூர்னு ஒரு வகையான வல்லூர் நம்ம தமிழகத்துல ரொம்ப இயல்பாக காணப்படும். அந்த வல்லூர்ல இருந்து ஏ. அதுக்கடுத்து ஓ அப்படிங்கிறது நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய சேவல். அதனாலதான் பஞ்ச அட்சரங்கள் முதல் அட்சரமாகிய மயிலையும் கடைசி அட்சரமாகிய சேவலையும் முருகப்பெருமான் வந்து இயல்பாகவே வச்சிருப்பாரு. சேவர் கொடி வச்சிருப்பாரு, மயிலை வாகனமா வச்சிருப்பாரு. ஏன்னா அந்த 5வது அட்சரத்தை கண்டுபிடிச்ச வெற்றியை நிலைநாட்டுவதை வெளிப்படுத்துவதற்காக அங்க சேவர் கொடி வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியாக மகா ரகசியங்கள், மகா ஞான ரகசியங்கள் வந்து நம்முடைய தமிழ் மொழிக்குள்ளார ஒழிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறிய துணுக்கு தான் சொல்லியிருக்கேன். தமிழ் மொழிக்குள்ளார ஒளிந்திருக்கக்கூடிய ஞானத்தினுடைய ஒரு சிறு துணுக்கை மட்டும்தான் உங்களுக்கு இந்த காணொலியில் நான் சொல்லியிருக்கிறேன். இதை தாண்டி நீங்கள் அறியாத எல்லையற்ற விஷயங்கள் தமிழுக்குள்ளார ஞானமாக ஒளிந்திருக்கிறது. இனி வரக்கூடிய காணொலிகளில் அடியனுக்கு எந்த அளவுக்கு வார்த்தைகளால் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவசியம் வந்து தெரிவிப்போம். மிக்க நன்றி நண்பர்களே.